எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. தனது சரவெடி பேச்சால் ஜோதிட தகவல்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் பொன் தாரகை அஸ்ட்ரோ திருமதி அம்பாசிடர் எம்டி கனகாம்பாள் அம்மா அவர்களை திருமண முகூர்த்தம் அமைப்பது எப்படி என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவாய் நம. ராஜநிலை சேனல் மூலியமாக இன்று நமது கருத்தரங்கை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இந்த நிகழ்வினை அழகாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நமது நிர்வாகத்திற்கும், இதனை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த ராஜநிலை சேனலினுடைய நிறுவனர் அன்பு சகோதரர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை மிக அழகாக தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களது மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் சிறந்தார்ந்த வணக்கங்களையும், மற்றும் இந்த நிகழ்வுல பல்வேறு எங்களுடைய ஜோதிட நிபுணர்கள் கலந்து கொண்டு உங்களிடையே நிறைய கருத்துக்களை வாரி வழங்கிக்கிட்டு கூட அத்தனை நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, இன்று நான் இந்த முகூர்த்தம், திருமண முகூர்த்தம் அப்படிங்கிறத பற்றி உங்களிடையே ஒரு சில கருத்துக்களை கொண்டு சேர்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த மீண்டும் நமது ஐயா அவர்களுக்கு, குருஜி ஐயா அவர்களுக்கும் அவருடைய வாசிகளை பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்வினை பேசுறேன். ஓகே, இப்ப பார்த்தோம் அப்படின்னா முகூர்த்தம் அப்படின்னா என்ன, எதுக்காக முகூர்த்தம் பார்க்கணும், எதுக்கு முகூர்த்தம் பார்க்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பொருத்தம், அதாவது ஒரு கல்யாணம் அப்படின்னாவே ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இரு வீட்டார் ஒரு 2 பேர் மட்டும் சேர்றது வாழ்க்கை கிடையாது. 2 பேருடைய குடும்பங்கள், 2 ஊர், 2 சமுதாயம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கை பலமாக்குறதுக்காக பெற்றோர்களாக நிச்சயிக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில, அற்புதமான முறையில தேவலோகத்துல நடக்கிற மாதிரி ஒரு திருமணம் நடந்துகிட்டு இருக்குது, நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இது எல்லாம் எப்படி அது மாதிரியான ஒரு முகூர்த்தம் குறிச்சு எப்படி நம்ம பாக்குறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இருக்குது. ஏன்னா இன்றைய முகூர்த்த காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணமான உடனே 2 பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க, கொஞ்ச நாள்லயே பிரிஞ்சு போயிடுறாங்க, அல்லது குழந்தைங்க ஆனவன்னையுமே பிரிஞ்சு போயிடுறாங்க. ரொம்ப அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, தீர்க்க ஆயுளோட தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு ஆண்டு பெருவாழ்வு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. 100 வருஷம் 2 தம்பதிகளை இனம் பிரியாத தம்பதிகளா வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முகூர்த்தத்துலதான் இருக்குது முக்கியமான விஷயமே. ஒரு முகூர்த்தம் அப்படின்னா எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு அந்த முகூர்த்தங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு தொடக்கம், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த முகூர்த்தம் அப்படின்னு பாக்குறது அப்படின்னா அவர்களுடைய நாள், அவர்களுடைய இணைவு, அவர்களுடைய ஒன்று ஒரு வாழ்க்கையில அடியெடுத்து வைக்கிறது, இது எல்லாமே அந்த நல்ல நாள் நல்ல நேரத்துல அமைஞ்சது அப்படின்னா அவர்கள் இந்த வையகமும் வானலகமும் பாராட்டுற அளவுக்கு, போற்ற அளவுக்கு அவங்க தம்பதிகளா, மனமொத்த தம்பதிகளா சந்தோஷமா வாழ்வாங்க. அதுக்காக தான் அந்த முகூர்த்தம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா. இப்ப இந்த முகூர்த்தம் அப்படின்னா இன்றைய காலகட்டங்கள்ல என்ன நடக்குது, ஒரு நிமிஷம் நீங்களே யோசிச்சு பாருங்க. இவங்க கல்யாணம்னு பிக்ஸ் பண்ணிடுவாங்க, இவங்களே டேட் ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்குவாங்க, அப்புறம் மண்டபத்தை போய் பார்ப்பாங்க. மண்டபத்துல என்னைக்கு ஃப்ரீ இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த நாள் ஜோசியர்கிட்ட எனக்கு இந்த நாள் தான் வேணும், இந்த நாள்ல என்ன இருக்குது பாருங்க, அப்படி இருந்தா எனக்கு குறிச்சு கொடுங்க அப்படின்னு அப்படியே நமக்கெல்லாம் தலை பிச்சுக்கிட்டு வர மாதிரி ஆயிடும். என்னடா இது, இந்த நாள்ல போய் கேட்கறாங்களே, இந்த நாள்ல அன்னைக்கு முகூர்த்தமே கிடையாது, இல்ல ஏதாவது தோஷம் பரிகாரம் இருந்ததுன்னா சொல்லுங்க, அதை செஞ்சிடறோம், செஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிடலாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதாவது உடனே ஒரு ஆல்டர்னேட்டிவ் தோஷம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது,
அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உடனே ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிட்டு ஒண்ணு பண்ணிடலாங்க, ஒண்ணு நல்லா இருக்கும் இல்லைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியானது மனநிலைக்கு இன்றைய மக்கள் வந்துடுறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லி என்ன எப்படி இது பண்றதுங்கிறது நமக்கே புரியறது இல்லை. ஏன்னா ஒரு முகூர்த்தம், அதே மாதிரி குழந்தையுடைய ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கும் அதே மாதிரி டெலிவரி டேட்டை பிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த டைமிங்கும் பாத்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையே தலையெழுத்த மாற்றக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த முகூர்த்தம் நாள் தான். இந்த முகூர்த்த நாள் இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த முகூர்த்த பந்தல் கால் நடுறதுல இருந்து, அவர்களுக்கு வந்து நலுங்கு வச்சு தண்ணி ஊத்துறதுல இருந்து, அவர்களுக்கு திருமாங்கல்யம் ஏறக்கூடிய நேரத்துல இருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டா அந்த டைம்ல மட்டும் கரெக்டா, அதே மாதிரி தம்பதிகள் ஒண்ணு சேரக்கூடிய அந்த சாந்தி முகூர்த்தமும் சரி, அது மாதிரி சரியான நேரத்துல கரெக்டா அது அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவர்கள் மாதிரி தம்பதிகள் யாருமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்யோன்யமான தம்பதிகளா இருப்பாங்க. அவர்கள் இரு வீட்டாருடைய குடும்பமும் அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டிங் பர்சன்ஸா இருப்பாங்க. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிணக்கு வந்துச்சுன்னா கூட இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நாங்களா பார்க்காததா, விடுமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் மேட்ச் பண்றதுக்கு அப்பதான் ஃபேமிலி சப்போர்ட்டிங் நமக்கு அந்த இடத்துல இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஓ அப்படி சொல்லிட்டாங்களா, ஓ இப்படி சொல்லிட்டாங்களா, எப்படி அப்படி சொல்லலாம், நீ எல்லாம் அவனோட எல்லாம் வாழ வேண்டாம், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே உனக்கு என்ன பையன் கிடைக்காம போயிடறான், இல்ல பொண்ணு கிடைக்காம போயிடுறாங்களா, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருப்பி என்ன பண்ணிடுறாங்க, ரெண்டு பேத்துக்கு சின்ன ஒரு விரிசல் விழுந்தா கூட பெரிய 100 அடி பலதாக்கு மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துட்டு ரெண்டு பேத்தையும் பிரிச்சு தூக்கி போயிடுவாங்க. அடுத்தது திருப்பி ரீமேரிடு, அது மாதிரியானது போயிடுறாங்க. இது மாதிரி முகூர்த்தம், அந்த முகூர்த்த நேரத்துல சரியானது அமையல அப்படின்னா என்ன ஆகும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருத்தர் நல்ல நேரத்துல நல்ல நாள்ல ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணாதான் அடுத்தடுத்த ப்ரமோஷன்ஸ்ல போயிட்டு அவரு தன்னுடைய நிலைப்பாட்டை நல்லா கொண்டு போக முடியும். ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, அது நல்ல நேரம் நல்ல இதை பார்த்து அந்த முகூர்த்த நாள் பார்த்து அவர்கள் வந்து ஒரு கடையா இருக்கட்டும், ஒரு தொழிலா இருக்கட்டும் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பேரு புகழ் பெற்று மிக சிறப்பான ஒரு பெஸ்ட் ஒரு பிசினஸ் மேனா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம பாக்குறோமே, நம்ம வாழ்க்கை துணையா இணைய போறோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், அதுக்கு எந்த அளவுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லைங்களா. அப்படிங்கிறப்ப இன்றைய பாருங்க, பங்குனி மாசத்துலயும் வைப்பாங்க, சித்திராக்கினி நட்சத்திரத்திலயும் முகூர்த்தம் வச்சுக்கிறாங்க, அடுத்தது திருப்பி எதுல வைக்க கூட ஆடி மாசத்துல கூட வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி போயிடுச்சு. போயலாம் கேட்டா இன்னொரு தடவை திருப்பி தாலி பிரிச்சு இன்னொரு நாள் அன்னைக்கு பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒண்ணு பிரச்சனை. மாப்பிள்ளைக்கு வேற வெளிநாட்டுல இருக்கிறாரு, அவருக்கு விசா கிடைக்கிறதில்ல, பாஸ்போர்ட் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கான ஒரு இதை வந்து உருவாக்கிக்கிறது. கடைசியா பார்த்தோம்னா பையன் ஃபாரின்லயே இருப்பான், தாலி மட்டும் தான் இங்க கட்டியிருப்பாங்க, பையன் அங்க இருப்பான், பொண்ணு இங்க இருப்பாங்க, கூட்டிட்டு போறேன்னு சொன்னவங்க அவங்களுக்கு கிடைக்காதாங்க, எல்லாமே தடையாயிரும். இதனாலதான் வந்து ஒரு முகூர்த்தம் வந்து சரியான முறையில அமைஞ்சதுன்னா மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கை வந்து மிக பெஸ்டா இருக்கும். சரிங்க, முகூர்த்தம் பாக்குறோம்னு சொல்றீங்க, அப்படின்னா என்னென்ன பார்க்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிழமைகள்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அதிகமா ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை முக்கியமா இங்க ஜோதிடர்களை பாத்தீங்கன்னா அந்த நாளை தவிர்த்துட்டு கூட வைக்கலாங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கேட்கறதுனால சரி போ அப்படின்னு அது ஒரு நாள் ஒண்ணு குதிக்கிறது. அதே மாதிரி திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இதுல ரொம்ப பெஸ்டான கிழமைகள். ஏன்னா இந்த கண் உள்ள நாள், ஜீவன் இருக்கக்கூடிய நாள், நேத்திரம் இருக்கக்கூடிய நாள், இப்படிங்கிறத பார்த்து அந்த முகூர்த்தத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா இந்த பிரதம, அஷ்டமி, நவமி, அமாவாசை, இந்த கிரகணம் இருக்கக்கூடிய நேரம், அது கரெக்டா எண்டில் அல்ல அந்த நாள் அன்னைக்கு நடக்கக்கூடியதா இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய இதுல வந்து நம்ம முகூர்த்தம் வைக்க கூடாது. அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா நிறைய இல்ல இன்னைக்கு முடிச்சு அது கடைசியா முடியுதாமா, அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுதாமா அப்படின்றதா, இங்க வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக வேண்டாமா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதே போல யோகங்கள் அப்படிங்கிறதுல இருந்து அந்த மரண யோகம், கரிநாள், இது மாதிரி இருக்கிறதுலயும் நம்ம அந்த இதை முக்கியமா நம்ம பார்க்கணும். சித்த யோகம், அமிர்த யோகத்துல நம்ம வச்சோம்னா நல்லா சூப்பரா இருக்கும். இந்த யோகம் இது அன்னைக்கு டச் ஆகிற மாதிரி இருக்குது, இல்ல பாதி நாளுக்கு அப்புறம் அந்த நாள் தொடங்குற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் தயவு செஞ்சு வேண்டாம். ஒரு நாள் கழிச்சே கூட, எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம ஒரு திருமணங்கிறத நம்ம ஏற்பாடு பண்றோம் அப்படிங்கிறப்ப அவர்களுடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதுமே நல்லா இருக்கணும் இல்லைங்களா. அப்படிங்கும் போது அந்த இதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல முகூர்த்தம் பார்த்துதான் வைக்கலாமே, அது மாதிரியானது பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வளர்பிறையா, இன்னைக்கு வளர்பிறையாவது தேய்பிறையாவது ஏதோ ஒண்ணு கிடைச்சா சரிப்பா, பொண்ணு கிடைக்கிறதே இன்னைக்கு கஷ்டமா இருக்குது. நீங்க வேற இந்த 1008 கண்டிஷன் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க எப்பங்க கல்யாணம் பண்ணி எப்ப குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு என்னைக்குங்க கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா.
குருஜி ஐயா சொல்ற மாதிரி இன்னைக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குது. ஏன்னா அந்த காலத்துல பொண்ணே வேண்டாம், பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னாவே வீட்டுல கஷ்டம், அதுக்கு சீர் செய்யணும் அப்படின்னே சொல்லிட்டு தவிர்த்து எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்களா பெத்த வண்ணையும் இன்னைக்கு நைட்டு ஹிட்ஸ்கெல்லாம் இன்னைக்கு பொண்ணு கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் அப்படிதான் இருந்துட்டு இருக்குது நிலைமை. பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இப்ப இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாங்க பொண்ணு எப்படி ஒண்ணு ஓகே பண்ணி வச்சு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா இந்த நேரத்துல 1008 கண்டிஷன் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நான் என்னங்க பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 4 நட்சத்திரம் எதுவும் பார்க்காம தாலி கட்டினது கூட நல்லா இருக்குதே. நீங்க இத்தனை கண்டிஷன் சொல்லி நான் அப்படி கல்யாணம் பண்ணி ஒரு சிலர் பாருங்க எத்தனை பேர் வந்து டைவர்ஸ் ஆகிருக்கிறாங்களே அப்படின்னு கேள்வியும் கேட்பீங்க. அது என்னன்னா கரெக்டா முகூர்த்த நேரத்துல அவங்க தாலி கட்டி இருக்க மாட்டாங்க, முகூர்த்த நேரத்துல அவங்க சாந்தி முகூர்த்தம் நடந்திருக்காது. கரெக்டா அந்த சொன்ன நேரத்துல அதெல்லாம் நாங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவங்க வாழ்நாள் பூரா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் சொல்றது. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமா தாராபலன் பார்க்கணும். நம்ம நட்சத்திரத்துக்கு அன்றைய நாள் முகூர்த்தம் திருமாங்கல் ஏறக்கூடிய நாள் நல்ல ஒரு தாராபலமா இருக்குதா? மைத்திர, பரம மைத்திர, ஓகேங்களா? இது எல்லாமே சரியா இருக்கு. இந்த பதையோ அல்லது வந்து இது மாதிரி இருக்கக்கூடிய கொஞ்சம் இதா இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்துருங்க, அதெல்லாம் வேண்டாம். நல்ல பலனா இருக்கிறதா பார்த்து அப்படி நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சந்திராஷ்டம நாள் நான் ஒரு இதுக்கு பார்த்தேன். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க பத்திரிக்கை இதெல்லாம் பார்த்துட்டு அங்க பேசிட்டு இருக்கிறப்ப பையன் என்ன ராசி, ஏன்னா ஒரு அஸ்ட்ராலஜரா இருந்தோம்னா என்ன பண்ணுவாங்க, சரி பையன் என்ன ராசி பொண்ணு என்ன ராசி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஓ இப்படி இருக்குதா கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் பேசிட்டு இருப்போம் இல்லைங்களா? அது மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப பார்த்தோம்னா அந்த பையனுக்கு அன்னைக்கு சந்திராஷ்டம நாள்ல கல்யாணம். இவன் என்ன பண்றதுன்னு தெரியல. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மண்டபத்துல உட்காந்து பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இவரு ஒண்ணு சொல்ல அவரு ஒண்ணு சொல்ல அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஒண்ணு சொல்ல அல்ல கலவரம் ஆகி போயிருச்சு. அப்புறமேட்டு தம்பி உனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நாள், நீ எதையுமே பேசாத, கம்முன்னு கொஞ்சம் அமைதியே இரு, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு இது பண்ண, பெரியவங்க இருக்கிறாங்க அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சைடுல எல்லாம் கொஞ்சம் அமைதிப்படுத்தி விட்டுட்டு அடுத்து இந்த பக்கம் பேசி கொஞ்சம் சரி பண்ணி இது பண்ணி செஞ்சது. ஏன்னா சந்திராஷ்டம நாள்ல நம்ம ஒரு திருமணம் சம்மந்த பையனா இருக்கட்டும் பொண்ணுக்கா இருக்கட்டும், சந்திராஷ்டம நாள்ல வந்து திருமணம் நம்ம செய்யும் போதுன்னா வார்த்தைகள்ல கவனம் தேவை. நம்ம நிறைய இப்ப டெய்லி நம்ம ராஜநிலையிலே பாருங்க, டெய்லி வந்து தினபலன் நம்ம சொல்றோம். சந்திராஷ்டம நாள்ல கொஞ்சம் வார்த்தைகள் கவனங்கிறது ஏதோ ஒரு லைன்ல கண்டிப்பா வந்துடும். அதே மாதிரி அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு சந்திரன் வராரு அப்படின்னாலும் அன்னைக்கு வார்த்தைகள்லையும் செய்யக்கூடிய செயல்பாடுகளே கவனம் இருக்கணும், நிதானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஒரு பதட்டம், ஒரு டென்ஷனு, தேவையில்லாம ஒரு கோபம், இதெல்லாம் நம்மள என்ன பண்ணிரும், புத்தியை மறைச்சிரும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்மள என்ன பண்ணிரும், ஒரு ஆர்ப்பரிப்பு பண்ற மாதிரி ஒரு பெரிய நாம தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி காமிச்சு 10 பேருக்கு முன்னாடி குரல் வசதி பேசிட்டா தான் தான் கெத்து அப்படிங்கிறத காமிக்கணும், அப்படிங்கிற நாம யார் இல்ல அப்படிங்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி பேசுவாங்க. இது எல்லாம் அந்த இடத்துல தேவையில்லாதது. அதனாலதான் ஒரு நிகழ்ச்சி, நீங்க கல்யாணம் ஆகட்டும், நம்ம சாந்தி முகூர்த்தம் வைக்கிற நாளாகட்டும், அடுத்தது பாத்தீங்கன்னா பிசினஸ் தொடங்குற நாளாகட்டும், வேற எந்த நிகழ்வுகள் பதவி இருக்கக்கூடிய நாட்கள் ஆகட்டும், இது மாதிரி எந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வுக்கு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணக்கூடாது, சந்திராஷ்டம நாளை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு நம்ம போகக்கூடாது. அதுவும் இந்த இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ஒரு கல்யாணம்னு முடிவு பண்ண பொண்ணை பார்த்துட்டு வந்த உடனேமே விடிகாலம் ஓடி போய் ஒரு குரு கிட்ட ஜோசியர்கிட்ட வந்து குறிச்சு 4 குறிச்சு கேட்டு வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கெல்லாம் இவங்களே டெய்லி கேலண்டர் ஓபன் பண்றாங்க. இன்னைக்கு என்ன நாள், ஓகே இது முகூர்த்தம் போட்டுருச்சு, ஒரு மாங்கல்யத்தினோட இது போட்டுச்சு, கெட்டி மேளம் போட்டிருக்குது அப்படின்னு இன்னைக்கு முகூர்த்தம் அப்படின்னு அவங்களா ஒரு தேதி அவங்களா ஒண்ணு எல்லாமே குறிச்சுக்கிட்டு நேரா நம்ம கிட்ட வந்துட்டு இந்த நாள் வச்சுக்கலாங்களா சரின்னு மட்டும் சொல்லுங்கிற மாதிரி கேட்டு போறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த இது. அது மட்டும் இல்லாம அதாவது என்னென்ன கிழமைகள்ல எந்த நட்சத்திரம் இணைஞ்சு இருந்ததுன்னா அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனா அது நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்றது இல்லை. அதனாலயும் என்ன நீங்க தான் ஞாயிற்றுக்கிழமை வைக்கணும்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை வச்சோம்பாங்க. ஒரு சிலர் நான் வியாழக்கிழமை வைங்கன்னு சொன்னீங்கல்ல, கிழமைகள்ல இப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் நான் வியாழக்கிழமை வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பாக்குறப்ப இந்த கிழமையும் இந்த நட்சத்திரமும் இணைஞ்சிருந்தது அப்படின்னா அது அவர்களுக்கு வந்து என்னது ஒரு தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும். அதனால வாழ்க்கையில நிம்மதி இல்லை அப்படிங்கிறது உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா இப்ப இந்த நிகழ்வே எதுக்காகனா ஒரு விழிப்புணர்வுக்காகவும் நீங்க கொஞ்சம், ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூடியூப் பார்க்காதவங்க ஆட்கள் கிடையாது.
எல்லாருமே இப்ப நார்மலா ஜோதிடர்களா இருக்கிறவர்களை விட ஜோதிட ஆர்வலர்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய சேனல் மூலியமா நிறைய பேர் விஷயங்களை கத்துக்கிட்டு தன்னோட வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கும் எடுத்து சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு குருவா உருவாகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவர்களுக்காக தான் இந்த விஷயங்களை எல்லாமே உங்களுக்காக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நமது சேனல் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பரணி நட்சத்திரமும், திங்கட்கிழமை அன்னைக்கு சித்திரை நட்சத்திரமும், புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரமும், வியாழக்கிழமை கேட்டையும், அடுத்தது வெள்ளிக்கிழமை பூராடமும், இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்கள்ல வந்து நம்ம முகூர்த்தம் வைக்க கூடாது. ஓகேங்களா? நீங்க வைங்கன்னு அதெல்லாம் சொல்லிட்டீங்க. அப்புறம் திருப்பி இந்த நட்சத்திரமும் இதுவும் இணைஞ்சிருக்க கூடாது, அதையும் நீங்க பாத்துக்கணும் நீங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து மேல்நோக்கு நாள். மேல்நோக்கு நாள் வந்து நம்ம பூமியில இருந்து மேல்நோக்கு நாளுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த விவசாயம் பண்றவங்க கூட என்னன்னா, பூமிக்கு மேல விளையக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்கும் விதை விதைக்கிறது மேல்நோக்கு நாள் போடுவாங்க. அதே மாதிரி பூமிக்கு அடியில விளையக்கூடிய பொருட்களுக்கு கீழ்நோக்கு நாள் போட்டு விதைய போடுவாங்க. ஏன்னா அப்பதான் அதனுடைய உற்பத்தி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது போலதான் நம்மளது மேல்நோக்கு நாள்ல நம்ம வந்து இந்த திருமணத்தை வந்து நம்ம குறிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, முகூர்த்த நேரம் வந்து பார்த்தோம்னா கரெக்டா 6 to 7:30 இது மாதிரி இப்படி முகூர்த்தம். ஒரு சிலர் அந்த நேரம் அன்னைக்கு என்ன நேரமோ அதுக்கு தகுந்த மாதிரியானது நம்ம வரும். ஒரு சிலர் எந்த நேரத்தை நீங்க பண்ணாலும் ஆனா அந்த கடைசி நேரத்துலதான் போயிட்டு என்ன பண்ணிடுவோம், நம்ம தாலி கட்ட டைம் ஆச்சு சீக்கிரங்க, யார் வந்தாங்க வரல அப்படிங்கல அவ்வளோ நேரம் ஃப்ரீயா இருக்கும், விட்டுருவாங்க. அந்த கடைசி முகூர்த்தத்தினோட எண்டு டைம்ல தான் வந்து அவசரமா தாலி கட்டுவாங்க. அது மாதிரி இல்லாம அந்த முகூர்த்தத்திலேயே பார்த்தோம்னா புஷ்கர நவாம்சம் இருக்கக்கூடிய அந்த நேரம், கரெக்டான நேரம் இந்த டைம்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நம்ம தாலி கட்டணும் அப்படின்னா திருமாங்கல்யம் கணவன் மனைவியும் தீர்க்க ஆயுளோட தீர்க்க சுமங்கலியா சகல சௌபாக்கியத்தோட சூப்பரா இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த இதை நம்ம சொல்லக்கூடியது. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எங்களால அந்த இது மெயின்டைன் பார்க்க முடியல அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தை தாராளமா நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த நேரத்துல நம்ம இது பண்ணும்போது தேவர்கள் இருந்து எல்லாருமே ஆசிகள் நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுவும் நீங்களா தேர்ந்தெடுக்க கூடாது, ஒரு குருவோடைய ஆசிகள் பெற்று அவர்கள் நமக்கு குறிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்துலதான் நம்ம பண்ணும்போதுதான் அது நமக்கு எவ்வளவு விதமான தோஷங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடும், விலகி போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம பொருத்தம் பாக்குறதுக்குன்னே நிறைய பெரிய சப்ஜெக்ட். அதுல பொருத்தம் பாக்குறதுலே ராசியில இருந்து நட்சத்திரத்துல இருந்து எல்லாமே பார்த்துதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப இந்த நல்ல நேரம் நல்ல கிழமை இதெல்லாம் பார்த்து நம்ம செய்யும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப திருமணத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது திருமணத்துக்கு வந்து உகந்த நட்சத்திரங்களா ரொம்ப பெஸ்ட் 27 நட்சத்திரம் இருக்கு. அதுல ரொம்ப பெஸ்டா இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், ஏன்னா 27 நட்சத்திரம் எங்க குருஜி கேட்டீங்கன்னா ஒரு நட்சத்திரம் கூட தோசைன்னு சொல்ல மாட்டாரு, எல்லாம் நல்லது. எதுக்கு எது உகந்தது, இந்த அன்னைக்கு எதை நீ செய்ய, நீ டாப்ல வருவ அப்படின்பாரு ஐயா. அதே மாதிரி 12 ராசி இருக்குதுன்னா 12 ராசியும் சூப்பரான ராசி, எந்த ராசியும் தோஷம் கிடையாது. ஏன்னா அதை நம்ம பார்க்கக்கூடிய விதமும் செய்யக்கூடிய செயல்களும் அதை பொறுத்துதான் இருக்குதே தவிர மற்றபடி எதுவும் ஒதுக்கி வச்சு இது எதுக்குமே ஆகாது அப்படின்னு சொல்றதுக்கு கிடையாது. அப்படிங்கிறதுதான் ஜோதிடத்துல இருக்கக்கூடிய உண்மை. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஓகேங்களா? இப்ப நம்ம உகந்த நட்சத்திரம் கல்யாணத்துக்கு இந்த நட்சத்திரத்துல பண்ணா சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹிணி, மிருகசீரிஷம், உத்திரம், அஸ்தம், அனுஷம், ரேவதி இந்த நட்சத்திரம் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள். இதை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சுப ஓரையா பார்த்து முகூர்த்தம் அதையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? எப்படி எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்குது பாருங்க. இதையெல்லாம் பார்த்துதான் கணிச்சு நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க நினைச்சிருங்க சும்மா ஏதோ எழுதி கொடுக்குறாரு இதுக்கு போயிட்டு எதுக்கு நம்ம ஒரு குருகாணிக்கு இவ்வளவு கொடுக்கணும், இது வச்சா பத்தாதா, இதுல வேற அதுல ஒரு பேரை வேற பேசுவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரியானது ஆகும். அப்படிங்கிறப்ப லக்னமும் லக்னாதிபதியும் அன்னைக்கு என்ன நம்ம முகூர்த்தம் குறிக்கிறோமோ முகூர்த்தம் குறிக்கக்கூடிய நாள்ல இருக்கக்கூடிய லக்னமும் லக்னாதிபதியும் சிறப்பா இருக்கணும். 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுத்தமா இருக்கிற மாதிரியானது நம்ம பாத்துக்கணும். நல்ல நிலைகள்ல இருக்கிற மாதிரியானது நம்ம பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ராகு காலம் யமகண்ட நேரம் குளிகை நேரம் கண்டிப்பா. ஏன்னா இந்த குளிகை நேரத்துல வந்து திருமங்கல்யம் ஏறதோ ஒரு செயலை செய்யறதோ பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கும். அது வேற விஷயங்களுக்கு தான் அந்த குளிகை நேரம் பயன்படுத்தணும். இந்த திருமணம் சம்பந்தப்பட்டதுல வந்து ஒரு முறைதான் ஒரு திருமங்கல்யம் நமக்கு ஏறணும். அப்படிங்கிறப்ப அந்த நேரம் வந்து நம்ம என்ன பண்ணிடணும், தவிர்க்கணும். இதெல்லாமே நம்ம அது முன்னாடியோ பின்னாடியோ வராம பாக்குற மாதிரியானது நம்ம செஞ்சுக்கலாம். இப்படி நம்ம இந்த கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா சுக்கிரனும் குருவும் நல்ல நிலையில இருக்கக்கூடிய அமைப்புகள்ல அந்த நாள்ல நம்ம தேர்ந்தெடுத்து திருமணம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது கிரகங்கள்லயே பார்த்தோம்னா ரொம்பவும்
பயப்பட வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் இல்லைங்களா? இந்த சனி பகவான் ராகு கேதுவும் ஒண்ணு சேர்ந்து இருக்கக்கூடிய டைம்லயோ இல்ல அவர்கள் சாதகமற்ற சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லயோ நமக்கு ஜாதக ரீதியா பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள்லயோ நம்ம திருமணம் சம்பந்தப்பட்டது தவிர்க்கிறது நல்லது. அந்த நாளை தேர்ந்தெடுக்காம அதுக்கு தகுந்த மாதிரி சாதகமா இருக்கக்கூடியதை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மாதங்கள்ல பார்த்தோம்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, தை இந்த மாசங்கள்ல நம்ம திருமணங்கிறது ரொம்ப பெஸ்டா நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஆடி மாசம், இந்த புரட்டாசி மாசம், அதே மாதிரி அந்த பையன் எந்த ஜென்ம மாசத்துல பிறந்தானோ, இப்ப தை மாசத்துல தான் அந்த வரன் அவங்க பிறந்திருக்கிறாங்க, மணமகன் பிறந்திருக்கிறாங்கன்னா பிறந்த மாதத்தை அந்த மாதத்துல செய்யக்கூடாது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு சில விதிகளும் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு. அதை அனுசரிச்சு ஜாதக ரீதியா அவங்களுக்கு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நல்ல ஒரு இதை நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும். அதே மாதிரி எந்த நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த வேதிகள் பாதிப்பை தோஷத்தை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேதுவோடைய நட்சத்திரமும் புதனுடைய நட்சத்திரமும் இது பண்ணக்கூடியதுல அந்த இதுல என்ன பண்ணக்கூடாது, நட்சத்திர வேதை அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்பவும் சிரமத்தையும் ஒரு தோஷத்தையும் உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிரன் சனி, சூரியன் குரு, சந்திரன் ராகு, இது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம திருமணம் சம்பந்தப்பட்டதை நம்ம பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும், தோஷங்கள் அதிகப்படுத்தி கொடுக்கும், வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷங்கிறது இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பியும் அந்த இதே திருமங்கல்யத்தை என்ன பண்ணுவாங்கன்னா தாலி பிரிச்சு கோர்க்கிறதுன்னு சொல்லி ஒரு சடங்கு வைப்பாங்க. அதுக்கும் இதே போல முகூர்த்தம் பார்த்துதான் திரும்பவும் நம்ம அந்த மாதிரியானது நம்ம செய்யும் போது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் முகூர்த்தம் அப்படின்னாவே ரொம்ப ஒரு வீட்டுல நம்மளுடைய மனசுல எல்லாத்துக்கும் ஒரு புதிய ஒரு தொடக்கம், ஒரு புதிய ஒரு ஆரம்பம், அது நல்லதொரு ஆரம்பமா இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் மற்றும் வாழையடி வாழையா அவர்களுடைய வம்சம் தலையறத்துக்கு உண்டான ஒரு அமைப்பையும் உருவாக்கி கொடுக்கணும் இல்லைங்களா? அதற்குண்டான சரியான முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்து தம்பதிகளை இணைச்சு அவர்கள் வாழையடி வாழையா வாழ்வதற்கு என்றென்றும் பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய நம்ம மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும், ராஜநிலை சேனலின் அன்பு சகோதரர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும், இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி இந்த நன்றி கூடி வெளிப்பட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முகூர்த்தம் என்பது எல்லாத்துக்கும் முகூர்த்தம் பார்க்கறது உண்டு. முகூர்த்தம் என்பது 48 நிமிஷம். அந்த 48 நிமிஷத்துல சர்வ காரியங்களையும் செய்யலாம். இது நாம மட்டுமல்ல, ஒரு ஒரு ஒவ்வொரு நிமிஷம் ஒரு மணித்துளியுமே இப்ப சேட்டலைட் ஏவுகணை எல்லாம் ஏவுறாங்கல்ல, அதெல்லாம் நிமிஷ கணக்கில் பார்த்துதான் எல்லாமே செய்யக்கூடிய இருக்கு. இதெல்லாம் எல்லாமே நேரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். அப்போ வளமான வாழ்க்கை வாழ முகூர்த்தம் என்பது அவசியம் அப்படிங்கிற கருத்தை மதிப்பு மரியாதை மிக்க திருமதி கனகாம்பாள் அவர்கள் அற்புதமா ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. கல்யாணம் எந்த கிழமையில் பண்ணக்கூடாது, எந்த திதியில பண்ணக்கூடாது, எந்த நட்சத்திரத்துல பண்ணக்கூடாது. ஒன்னும் சொல்லுவாங்க, அந்த 12 நட்சத்திரங்கள் ஆகாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆதிரை, பரணி, கார்த்திகை, ஆயில்யம், முப்பூரங்கு, எட்டு, தீதிரு, விசாகம், ஜோதி, சித்திரை மகமீராரும், மாதனம் கொண்டார் தேரார், வழிநடைப்பட்டார் நேரார், பாயுதல் படுத்தார் தேரார், பாம்பின் வாய் தேரைதானேன்னு சொல்லி ஒரு விஷயம் கூட உண்டு. அப்போ இந்த 12 நட்சத்திரங்கள் பிரசன்னமே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒரு நல்ல முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தெளிவா சொன்னாங்க. இதுல இன்னொன்னு மண்டபங்கிற விஷயத்த சொன்னாங்க. ரொம்ப அனைவருமே குறிக்க வேண்டிய விஷயம். இந்த நேயர்கள் ராஜநிலை டிவியில இந்த இப்ப யார் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ முதல் ஜோதிடரை அணுகி இவங்களுக்கு எப்ப முகூர்த்தம் பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு அந்த நட்சத்திரப்படி தாராபலன் இருக்கக்கூடிய நாளெல்லாம் சொன்னாங்க. எல்லாமே நீங்க கண்டவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பெடுத்து கொண்டு ஒரு சரியான நேரத்துல முகூர்த்தம் அமைத்து, ஏன்னா பெண்கள் குழந்தைகளை நம்ம நல்லபடியா சேர்த்து 1000 காலத்து பயிர்னு சொல்றோம். அந்த 1000 காலத்து பயிர் நீண்ட நாளைக்கு இருக்கணும்னா அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய நாள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். முதல் தாலி கட்டக்கூடியது நம்ம கணக்குல நம்ம நட்சத்திர நியாயம் சொன்ன மாதிரி புஷ்கர நவம்சம் ரொம்ப சிறப்பு. இந்த தாலி கட்டக்கூடிய நேரத்துல புஷ்கர நவம் ரொம்ப சிறப்பு. ஒரு அற்புதமா இன்னைக்கு ஒரு கருத்துல பதிவு செய்த, ஏன்னா தொடர்ச்சியாக நம்மளுக்கு ஒவ்வொரு கருத்தரங்களையும் ஏன்னா நம்முடைய நிகழ்ச்சி தானே ராஜநிலை டிவிங்கிறது, நம்ம இருக்கிற இந்த 12 ரத்தனங்கள் தான். அப்போ ஒரு சிறப்பா பதிவு செய்த அவர்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் கூறி ராஜநிலை டிவி சார்பில் நன்றியும் கூறுகிறேன். நன்றி.